ஒரு சுவிசேஷகனுக்கு 3 உறுப்புகள் பிரதானம். ஒன்று கரம், இன்னொன்று அவனுடைய கால்கள். மறுபடியும் இந்த 42ஆம் வசனத்தை தினம் தோறும் தேவ ஆலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணினார்கள். இப்போ காலையில என் கால் எங்க போகுது? ஆலயத்தில். சாயந்தரத்தில் என் ஆலயம் மயிலியர் என்ன வீடை தேடி போகுது. ராத்திரி மணியை பார்க்கிறேன், இன்னும் அரை மணி நேரம் இருக்கு. சாயந்தரத்தில் இந்த கால் யார் வீட்டுக்கு போகுது? கிரண் வீட்டுக்கு போகுது. மறுநாள் காலையில யார் வீட்டுக்கு போகுது? சொல்லுங்க. மறுபடியும் தேவாலயத்துக்கு போகுது. அப்படியானால் ஒரு சுவிசேஷகனுடைய கால்கள் செயல்படும் கால்களாய், ஓய்வை தேடாத கால்களாய் இருக்கும். சபை வளரணும் இல்ல, என் பிள்ளைகள் சபை வளரணும் இல்லப்பா. ஆமா, இன்னைக்கு கத்த சிலருடைய கால்களை மாற்ற விரும்புற. நான் இப்போ அடிக்கடி சொல்லுவேன், ஐயா, அடுத்த தலைமுறைகள் மகிமையான பரிசுத்தவான்கள் எழும்பணும். ஆமா, இன்னைக்கு பகல் வேளை அநேகருடைய கால்களை மான்களின் கால்களை போல கர்த்தர் மாற்றுகிறார்.